நாடு முழுவதும் தொகுதி சீரமைப்பு பணிகளை தொடங்க ஆயத்தமாகி வருகிறது மத்திய பாஜக அரசு. தமிழகத்தை பழிவாங்க நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க உள்ளதாக அரசியல் ஆருடங்கள் ரெக்கை கட்டி பறக்க கோபத்தின் உச்சிகள் கொதிக்கிறது திமுக தலைமை. இதற்கு தமிழ்நாட்டில் தொகுதிகள் தேய்வதும் வடக்கில் தொகுதிகள் வளர்வதுமே காரணம் என்கிறார்கள். தொகுதி சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் அது வட மாநிலங்களுக்கு மட்டுமே சாதகமாக அமையும் என்று கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது 80 எம்பிக்கள் உள்ளனர். இதன் எண்ணிக்கை 143 உயரும். பீகாரில் 40 இருக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கை 79 ராஜஸ்தானில் 2 மடங்காக, அதாவது 50 தொகுதிகளாகவும் மாறும். 29 தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேசத்திற்கு 52 தொகுதிகளாகவும், 26 தொகுதிகள் கொண்ட குஜராத்திற்கு 43 தொகுதிகளாகவும், சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு 8 தொகுதிகள் கூடுதலாகி 19 தொகுதிகளாகவும் உயரும். இந்த மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் பட்சத்தில் 203 நாடாளுமன்ற தொகுதிகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. அதே நேரம் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் இருந்து 8 தொகுதிகள் குறைந்து 31 தொகுதிகளாக மாறும். கேரளாவில் 20 தொகுதிகளின் எண்ணிக்கை 12 குறையும். இந்த 2 மாநிலங்களும் பாஜகவிற்கு அதிகமாக எதிர்ப்பு உள்ளதால் நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக தெரிகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 2024 ஆண்டு கணக்கின்படி தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 31 தொகுதிகள் சராசரி மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன. ஆனால் மீதி 8 தொகுதிகள் அடிவாங்குகின்றன. அந்த வகையில் மத்திய சென்னை 13,50,161 வாக்காளர்களை கொண்டுள்ளது. இந்த தொகுதி வடசென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளுடன் இணைக்கப்படலாம். நீலகிரி தொகுதிகள் 14,28,387 வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். இதனால் இந்த தொகுதியை கோவை மற்றும் திருப்பூரில் சேர்க்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம் தொகுதியில் 13,45,120 வாக்காளர்களே உள்ளனர். இதனை மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் சேர்க்க வாய்ப்பு உள்ளது. அதேபோல் கடலூர் தொகுதியில் 14,12,746 வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். இந்த தொகுதியை பிரித்து சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் இணைக்கலாம். நாமக்கல் தொகுதியில் 14,52,562 வாக்காளர்களே உள்ளனர். இந்த தொகுதியும் சேலம் மற்றும் ஈரோடு தொகுதிகளுடன் சேர்க்கப்படலாம் என தெரிகிறது. பெரம்பலூர் தொகுதியில் 14,46,352 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தொகுதி திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சியுடன் சேர்க்கப்படலாம். இது பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி கூறுகையில், தொகுதி சீரமைப்பு செய்ய போகிறோம் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள்? அப்படியான அறிவிப்பு எதுவும் வந்ததாக தெரியவில்லை. நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அங்கு ஒப்புதல் கிடைத்த பின்னர்தான் தொகுதி மறுசீரமைப்பை செய்ய முடியும். எனவே முதலில் அறிவிப்பு வந்து எப்படி செய்ய போகிறோம் என்று அரசு சொல்லட்டும். அதுவரையிலும் யூகங்களாக வரும் செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றார். இந்நிலையில் தமிழகத்தை பழிவாங்கவே 8 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க பாஜக திட்டமிடுவதாக கூறும் திமுக மார்ச் 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த உள்ளது. மாநில அரசின் இந்த கருத்தியல் போர் என்ன பலனை கொடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாபு.